Hello children, welcome to Laventa family. So இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா 8th standard சமச்சீர் மேத்ஸ்ல chapter 1ல example sum 1.1 தான் பார்க்க போறோம். क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னா write the decimal form of the following rational numbers. ஓகேயா? அதாச்சும் ரேஷனல் நம்பர் கொடுத்துறாங்க. கொடுத்துட்டு அத டெசிமல் ஃபார்மா மாத்த சொல்றாங்க. அதாச்சும் புள்ளி வச்சு எழுத சொல்றாங்க. ஓகேயா? தமிழ்ல பின்வரும் விகிதமுறு எண்களை தசம எண்களாக எழுதுக. ஓகேயா? சோ நம்ம வந்து புள்ளி வச்சு எழுதணும். ஓகேயா? இப்போ நமக்கு 1/4 கொடுத்திருக்காங்களா? இது ஒரு ரேஷனல் நம்பர். ஓகேயா? விகிதமுறு எண். ஓகேயா? இத நம்ம வந்து புள்ளி வச்ச எண்ணா மாத்தணும். எப்படி மாத்த போறோம் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா இப்போ மேல உள்ள நம்பர் வந்து நாமினேட்டர், கீழ உள்ளது வந்து டினாமினேட்டர். இது எல்லாருக்குமே தெரியும் அப்படிதானே? ஓகே, இப்போ இந்த 4 அப்படிங்கற டினாமினேட்டரை நம்ம வந்து ஒன்னு வந்து 10ஆ மாத்தணும், அப்படி இல்லனா 100ஆ மாத்தணும். இந்த ரெண்டு நம்பர்ல ஏதாச்சும் ஒரு நம்பரா மாத்தணும். ஓகேயா? சோ 4 வந்து நம்மளால 10ஆ மாத்த முடியுமானா முடியாது. ஓகேயா? 4th டேபிள் சொல்லி பார்த்தா நமக்கு வரும் ஆன்சர். 4th டேபிள்ல 10 வந்து வராது. அதனால 4th டேபிள்ல 100 வந்து வரும். ஓகேயா? அதனால 4 வந்து நம்ம வந்து 100ஆ மாத்த போறோம். அதுக்கு வந்து 4 வந்து 25. ஓகேயா? 4th டேபிள்ல 25 டைம்ஸ் சொன்னோம்னா நமக்கு 100 வருது. ஓகேயா? சோ 4 25s are 100. ஓகேயா? சோ கீழ டினாமினேட்டரை 25ஆல பெருக்கணும்னா மேல நாமினேட்டரையும் அதே 25ஆல பெருக்கணும். ஓகேயா? அப்போ 125 is 25 வரும். சோ 25/100 வருது. ஓகேயா? இப்போ கீழ 2 0 இருக்கா? அப்ப ஆன்சர் எழுதும்போது என்ன பண்ணனும்? 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். ஓகேயா? அப்போ புள்ளி வச்சிட்டு 25. அப்போ புள்ளிக்கு முன்னாடி 0 போட்டுக்கணும். ஓகே? 0.25. இதுதான் ஆன்சர். ஓகேயாப்பா? இப்போ வந்து செகண்ட் சம் என்னன்னு பார்க்கலாம். செகண்ட் சம் வந்து 1/3/20. அதாச்சு இது வந்து மிக்சட் ஃபார்ம்ல கொடுத்திருக்காங்க. கலப்பு விகிதத்துல கொடுத்திருக்காங்க. எப்பவுமே மிக்சட் ஃபார்ம்ல இருந்தா நம்மளால எந்த ஒரு வர்க்குமே பண்ண முடியாது. அதனால அதை நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாத்தி ஆகணும். ஓகே? சோ மாத்தும்போது என்ன பண்ணனும்னா இந்த 1 வந்து 20ஆல பெருக்கிடணும். 1ஐயும் 20ஐயும் பெருக்கணும். பெருக்கிட்டு 3ஆல ஆட் பண்ணிடணும். ஓகேயா? சோ 120. 120 is 20. 20 plus 3 23. ஓகேயா? சோ நாமினேட்டர் 23 வருது. டினாமினேட்டர் வந்து கீழ இருக்கக்கூடிய சேம் 20 தான், அப்படியே போட்டுக்க வேண்டியதான். ஓகேயா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா இந்த 20ய 10ஆ மாத்தணும், அப்படி இல்லனா 100ஆ மாத்தணும். ஓகே? 20ய 10ஆ மாத்த முடியுமானா முடியாது. அதனால 100ஆ மாத்திக்கலாம். ஓகே? 100ஆ மாத்தணும்னா இப்ப 20 டேபிள்ல 5 டைம்ஸ் பண்ணோம்னா 25s are 100 வரும். ஓகே? அதே போல நாமினேட்டரையும் 5ஆல பெருக்கணும்னா 23 5s are என்ன வருது? 23 into 5. 3 5s are 15. பேலன்ஸ் 1. 2 5s are 10. 10 plus 1 11. ஓகே? சோ 115 125 வருது. ஓகே? இப்போ கீழ 2 0 இருக்குது. அதனால நாம இப்போ என்ன பண்ணா 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிறோம். ஓகே? அப்போ 1.15 வருதா? சோ இதுதான் நமக்கு இங்க வந்து டெசிமல் ஃபார்ம். ஓகேயா? அடுத்து வந்து தேர்ட் சம் பார்க்கலாம். ஓகேயா? இதுல வந்து நமக்கு வந்து மிக்சட் ஃபார்ம்ல கொடுத்திருக்காங்க. ஓகேயா? மிக்சட் ஃபார்ம்ல இருக்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாத்திக்கணும். எப்படி மாத்தணும்னா இந்த 5ஐயும் 5ஐயும் பெருக்கிக்கணும், பிளஸ் 4ஓட ஆட் பண்ணிக்கணும். அப்ப 5 5s are 25 வருதா? 25 plus 4 29 வருதா? இங்க மைனஸ் இருக்கனால -29 டிவைடட் பை டினாமினேட்டருக்கு 5 இங்க கொடுத்திருக்காங்க. அதை அப்படியே தூக்கி போட்டுக்கணும். ஓகேயா? இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா இந்த 5ஐ நாம 10ஆ மாத்தணும், அப்படி இல்லனா 100ஆ மாத்தணும். ஓகேயா? 5ஐ வந்து 10ஆ ஈஸியா மாத்திரலாம் தானே? சோ 2 டைம்ஸ். சோ 5 2 டைம்ஸ் போட்டோம்னா 5 2s are 10 வருதா? சோ 10 போட்டுக்கிட்டு மேல வந்து அதே 2ஆல பெருக்கணும்னா 29 2ஆல பெருக்கணும்னா 9 2s are 18. பேலன்ஸ் 1. 2 2s are 4 plus 1 5 58 வருது. சோ இங்க மைனஸ் சிம்பல் இருக்கனால -58 வரும். ஓகேயா? சோ இப்போ நம்ம பாயிண்ட் வச்சு எழுதும்போது இங்க ஒரே ஒரு 0 இருக்கா? அதனால 8க்கு அடுத்து புள்ளி வச்சுக்கலாம். ஓகே? ஒரே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கலாம். அப்ப -5.8. சோ இதுதான் ஆன்சர். அடுத்த சம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெறும் 3 மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. ஓகேயா? மேலே நாமினேட்டர் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க, கீழே டினாமினேட்டர் கொடுக்கல. ஓகே? அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டினாமினேட்டர் வந்து 1 நம்மளே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேயா? இப்போ வந்து என்ன பண்ணணும்னா டினாமினேட்டரை வந்து 10ஆ மாற்றணும், அப்படி இல்லைன்னா 100ஆ மாற்றணும். ஸோ ஈஸியாக 10ஆ மாற்றிடலாமா? 10ஆல பெருக்குனா ஈஸியாக என்ன ஆயிரும்? 10 வந்துடும். அப்போ மேலே இருக்கக்கூடிய நாமினேட்டரையும் 10ஆல பெருக்குனா 30 வந்துடுது. ஓகேயா?
ஒரே ஒரு 0 இருக்கிறதுனால ஒரு ஸ்தானம் மட்டும் தள்ளி புள்ளி வச்சா போதும். ஸோ 3.0 தான் ஆன்சர். ஸோ இப்போ லாஸ்ட் சம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1/3 கொடுத்துருக்காங்க. ஓகேயா, இங்கே வந்து நம்ம வந்து டினாமினேட்டர் வந்து 3 கொடுத்துருக்காங்க. டினாமினேட்டர் 10 மாற்ற முடியாது, 100ஆவும் மாற்ற முடியாது. ஓகேயா, 3 டேபிளில் 10ம் வராது, 100ம் வராது. ஓகேயா, அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம டிவிஷன் மெத்தட் இருக்குல்ல, அதே தான் நம்ம இப்போ வந்து பண்ண போகிறோம். ஓகேயா, 1 வந்து உள்ளார வச்சுட்டு 3 வந்து வெளியில் வைக்கிறோம். 3 டேபிளில் வந்து 1 வந்து போகாதா, அதனால் 0 ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ 0 ஆட் பண்ணால் மேலே வந்து 0வும் போட்டு ஒரு புள்ளியும் வச்சுக்கணும். ஓகேயா, 0 ஆட் பண்ணும்போது எல்லாமே நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணணும். ஓகேயா, அடுத்தது 10ல் எத்தனை 3 இருக்குன்னா 3 டைம்ஸ் இருக்கா, அப்போ 3 3s are 9. ஓகேயா, அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா சப்ராக்ஷன் பண்ணணும். 10ல் 9 போச்சுன்னா 1. ஓகேயா, இப்போ மறுபடியும் 1ல் 3 வந்து டேபிள் இல்லை. ஓகே, அதனால் என்ன பண்ணுறோன்னா மறுபடியும் இதில் ஒரு 0 சேர்த்துக்கிறோம். அப்போ மறுபடி 10ல் எத்தனை 3 இருக்குது அப்படி சொல்லி பார்த்தோன்னா 3 தான் இருக்குது. 3 3s are 9. ஓகேயா, அதுக்கப்புறம் இதை மறுபடியும் சப்ராக்ஷன் பண்ணும்போது 1 வருது. ஓகேயா, ஸோ இந்த மாதிரி கண்டினியூட்டியாக போயிட்டே இருக்கும். ஓகேயா, அதனால் நமக்கு வந்து இங்கே வந்து ஆன்சர் வந்து 0.33. ஓகேயா, அவ்வளோதான். ஸோ சில்ட்ரன், இந்த வீடியோவை இது வரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த வீடியோவில் எக்ஸாம்பிள் 1.2ல் உள்ள சம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஓகேயா, தேங்க்யூ.